உதீச்சி ரங்க நிவசத் சுமனஸ்தோம சூக்திபிகி நித்யாபிவிருத்த யசசே நரசிம்ஹாய மங்களம். கட்டிகாச்சலம் திருக்கடிகை என்று கூறப்படுகிற சோழசிம்மபுரம் நரசிம்மப் பெருமான் காட்சி கொடுக்கும் திருத்தலங்களுக்குள் மிக முக்கியமானது. இந்த ஊரில் பக்தர்களை ரட்சிப்பதற்காக பகவானே யோக ஆஞ்சநேய சுவாமியை அனுப்பி வைத்தார். இறுதியில் சப்த ரிஷிகளுக்கும் தானே காட்சி அளித்தார் என்பதையும் பார்க்கிறோம். இந்த ஊருக்கருகிலேதான் எறும்பி என்கிற ஒரு கிராமம் இருக்கிறது. அந்த எறும்பியில் முதலையாண்டானுடைய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் பல ஆச்சாரியர்களும் வாழ்ந்து வந்தார்களாம். அந்த ஊருக்கு சுவாமி மணவாள மாமுனிகளே ஒரு முறை வந்து அங்கேயே பல நாட்கள் காலக்ஷேபங்கள் உபன்யாசங்களையும் நிகழ்த்தி இருக்கிறார். திருப்பாவையினுடைய பொருளையெல்லாம் அந்த இடத்திலே விரித்து உரைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு அந்த இடம் பிடித்து போனபடியால் அதற்கு உதீச்சி ரங்கம், வடக்கு திருவரங்கம் என்று பெயரிட்டாராம். அதே போல அங்கு இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு அழகான காவிரியினுடைய பெயரையே இட்டாராம். அப்படிப்பட்ட எறும்பி சோழசிம்மபுரம் இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் குல தெய்வமாக, அவர்கள் தொழுது தங்கள் கஷ்டங்களையெல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய இஷ்ட தெய்வமாகத்தான் நரசிம்மப் பெருமான் விளங்குகிறார். அவர்களால் எப்போதும் போற்றப்பட்டு திகழ்கிறார். அந்த திருக்கடிகை திவ்யதேசம், இங்கிருக்கக்கூடிய பெரிய மலை, சின்ன மலை, அங்கிருக்கும் சந்நிதிகள், ஆஞ்சநேய சுவாமியினுடைய வடிவம், இது அனைத்தையும் நாம் தரிசித்தோம். இன்னும் ஆழ்வார்கள் இந்த ஸ்தலத்தை எப்படி பாடியிருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே பார்ப்போம். இந்த ஊருக்கு பலவிதமான பெருமைகள் உண்டு. நரசிம்மப் பெருமானால் பெருமை, அமிர்த பலவல்லி தாயாராலே இந்த ஊருக்கு பெருமை உண்டு, ஆஞ்சநேய சுவாமியினுடைய அனுகிரகத்தால் பெருமை உண்டு. அதே போல இந்த இடத்தில் பல உயர்ந்த புஷ்கரணிகள், நீர்நிலைகள், புனித நீர்களும் இருக்கின்றன. அதில் ஒன்று தக்கான் குளம் என்பதை பார்த்தோம். இந்த ஊர் பெருமானுக்கு தக்கான் என்று திருநாமம். பக்தர்களுக்கு உச்சிதனாக, பக்தவர்களுக்கு தகுந்தவனாக, அவர்கள் எப்போதெல்லாம் அழைக்கிறார்களோ ஓடிப்போய் ரட்சிக்கும் கருணை உடையவனாக பகவான் இருக்கிறார். அதனால பக்தோச்சிதன், தக்கான் என்று பகவானுக்கு திருநாமம். குளத்துக்கும் தக்கான் குளம் என்று பெயர். பகவானுக்கு தகுந்ததாக இருக்கிறது, அதனால தக்கான் குளம் என்று அழைக்கப்படலாம். ரொம்ப பெரிய புஷ்கரணி, மலையினுடைய அடிவாரத்திலேயே ரொம்ப அழகான படிக்கட்டுகளோடு பெரிய புஷ்கரணி அமைந்திருக்கிறது. இதற்கருகிலேயே ஒரு நின்ற திருக்கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமியினுடைய விக்கிரகத்தையும் நாம் தரிசித்துக் கொள்ளலாம். இந்த தக்கான் குளத்தால் தான் இந்த ஊருக்கே தக்ஷிண கயா க்ஷேத்திரம் என்று ஒரு பெயர் உண்டு. முன் ஒரு காலத்தில் சசதர்மா என்று ஒரு அந்தணன் இருந்தானாம். அவன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கயாஸ்ராத்தம் பண்ண வேண்டும், அவர்கள் நரகத்திற்கு போய்விடாமல் அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஒவ்வொரு மகனுக்கும் உண்ட கண்டிப்பான கடமை இது என்று சொல்லப்படுகிறது. தாயாரும் தகப்பனாரும் உயிரோடு இருக்கும் பொழுது அவர்கள் சொல்படி நடக்க வேண்டும். இது மகனினுடைய கடமை, மகளுக்கும் தான். அவர்கள் மரணமடைந்த போது வருடா வருடம் அவர்களுக்கான ஸ்ராத்தத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும், தர்ப்பணாதிகளையும் செய்ய வேண்டும். அதே போல ஒரு முறையாவது கயா க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கு பகவானுக்கு குறித்து அந்த இடத்துல பிதர்களுக்காக தர்ப்பணம் செய்ய வேண்டும், ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்படி தன்னுடைய தகப்பனாருக்காக செய்ய வேண்டும் என்கிற ஆசையோடு இந்த சசதர்மா புறப்பட்டு போனான். அப்போது வழியில் அவனுக்கு ஒரு அசரீரியினுடைய வார்த்தை கேட்டது. நீ இங்கிருந்து இவ்வளவு தூரம் கயா க்ஷேத்திரத்தை நோக்கி செல்ல வேண்டாம், வெகு தூரம் பிரயாணிக்க வேண்டாம். இதோ தமிழகத்திலேயே சோழசிம்மபுரத்திலே தக்கான் குளம் இருக்கிறதே, அந்த குளத்துக்கு கயா இருக்கக்கூடிய நதிக்கு அளவுக்கு பெருமை உண்டு. அதனால இங்கேயே நீ நீராடி பித்து தர்ப்பணம் செய்யலாம் என்று அசரீரி வாக்கு கேட்டதாம். அதை தொடர்ந்து இந்த இடத்திலேயே செய்து தன்னுடைய தகப்பனாருக்கு இருந்த பாபங்களையும் போக்கிக் கொடுத்தான் என்று ஸ்தல புராணம் தெரிவிக்கிறது. அப்பேற்பட்ட பெருமை இந்த தக்கான் குளத்துக்கு உண்டு. அதை தவிர பல குளங்கள், இந்த தக்கான் குளத்துக்கு பிரம்ம தீர்த்தம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. பிரம்மாவே இந்த இடத்துல வந்து நீராடி இருக்கிறார். பிரம்ம பதவி அடைவதற்கே இந்த தீர்த்தத்தில் நீராடுவது வழிவகுக்கும் என்று சொல்லப்படுகிறது. அருகிலே பாண்டவ தீர்த்தம் என்று மற்றொரு குளமும் இருக்கிறது. அந்த இடத்தில் துர்வாசர் என்கிற முனிவர்,
ஒருமுறை பகவானுடைய பிரசாதம் துளசியை பெற்றபடியாலே பேர் ஆனந்தம். அந்த துளசியை தன்னுடைய தலையிலே சூடிக்கொண்டு ஆனந்தமா கூத்தாடி கொண்டிருந்தாராம். அதை கிரகங்களுக்குள்ள புதன்னு சொல்றோமே, அந்த புதன் அதை பார்த்து கேலி பண்ணினார், ஏளனம் செய்தார். அவருக்கு கோபம் ஏற்பட்டு சாபம் கொடுத்து விட்டார் புதனுக்கு. அந்த புதன் சாபம் நீங்குவதற்காக இந்த இடத்தில்தான் இந்த பாண்டவ தீர்த்தத்திலே நீராடி சாப விமோசனம் பெற்றார் என்றும் புராணம் தெரிவிக்கிறது. இப்படி பல தீர்த்தங்கள் இருக்கின்றன. பெருமானம் ஆச்சரியமாக எழுந்தருளி இருக்கிறார். இப்பேற்பட்ட திருத்தலத்தை 2 ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். ஒருவர் பேயாழ்வார் தன்னுடைய 3ஆம் திருவந்தாதியிலே ஒரு பாசுரத்தால் இந்த பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்திருக்கிறார். அதே போல திருமங்கை ஆழ்வார் பல பிரபந்தங்கள் பெரிய திருமொழியில ஒரு 2 இடங்கள்ல பாடுகிறார். தன்னுடைய மடல் பிரபந்தத்தில் ஒரு இடத்துல கடிகை கடல் மல்லை, கடிகை என்கிற சொல்லால் மட்டும் இந்த திருத்தலத்தை குறிப்பிடுகிறார். முதல்ல பேயாழ்வாருடைய பாசுரம் பார்ப்போம். 3ஆம் திருவந்தாதியில் 61வது பாசுரத்தில் தெரிவிக்கிறார், பண்டெல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளம் கிளறும் நீழ்சோலை வன்பூம் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் என்று தெரிவிக்கிறார். பகவானுக்கு பண்டெல்லாம் முன்காலத்தில் எல்லாம் இந்த இடங்கள் எல்லாம் கோயில் போல், கோயிலை போல இருந்தன அப்படின்னால் இப்போது அந்த இடத்துலலாம் பகவான் இல்லையா, அதை விட்டு ஆழ்வாருடைய நெஞ்சகத்துக்கு வந்து விட்டானாம். ஆனா பண்டெல்லாம் என்னுடைய நெஞ்சுக்குள்ள வருவதற்கு முன்னால் இளங்குமரன், பகவானுக்கு எப்பவுமே இளமை என்பது மாறவே மாறாது. யுவா குமாரஹா என்று வேதம் தெரிவிக்கிறது. யௌவனம் இளமை பருவம் பிறந்து கொண்டே இருக்குமாம். கௌமாரம் அப்படின்னா சின்ன குழந்தை பருவம் இருக்கிறதே அது மாறிக்கொண்டே இருக்குமாம். பாலன், குமாரன், யுவா என்று வெவ்வேறு வயதின் நிலைகளை சம்ஸ்கிருதத்திலே தெரிவிப்பார்கள். அதுல குமாரன்னு சொன்னா ஒரு 13 வயசு 15 16 வயசுன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் கௌமாரம். அப்புறம் தானே இளமைன்னு சொல்ல போகிறோம். அந்த கௌமாரம் முடிந்து இளமை தொடங்கும் பருவத்துல தான் எப்பவுமே பகவான் இருப்பாராம். அப்படிப்பட்ட இளங்குமரனுக்கு எதெல்லாம் இடங்கள் என்றால், பண்டெல்லாம் வேங்கடம், திருமலையிலே பகவான் எப்போதும் இருக்கிறார், பார்க்கடலில் இருக்கிறார், வைகுந்தத்தில் இருக்கிறார். அதே போல வண்டு வளம் கிளறும் நீள் சோலை வன்பூம் கடிகை, திருக்கடிகை, இந்த கடிகாச்சலம் கஷேத்திரத்தை மட்டும் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். வண்டு வளம் கிளறும், இங்க எவ்வளவு புஷ்பங்கள், நிறைய சோலைகள் இருக்கின்றனவாம். சுத்தி காடு தானே, காடு முழுக்க அழகான புஷ்பங்கள். அந்த புஷ்பங்களிலிருந்து தேன் பெருகிறது. அதை குடிப்பதற்காக வண்டுகள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வருகின்றன. வண்டு வளம் கிளறும் நீள் சோலை, அப்படிப்பட்ட உயர்ந்த பரவின சோலைகளை உடைய வன்பூம் கடிகை, பூத்து குலுங்கக்கூடிய அழகான திருக்கடிகையிலும் பகவான் எழுந்தருளி இருக்கிறார் என்று 3ஆம் திருவந்தாதியில பேயாழ்வாருடைய பாசுரம். அதே போல திருமங்கை ஆழ்வார் இந்த ஊருக்குன்னு தனியாக பாடவில்லை. திருக்கண்ணபுரம் கீழே பார்த்திருக்கிறோம் அல்லவா, சௌரிராஜ பெருமானுடைய திவ்ய ஆஸ்தானம். அந்த பெருமானை பற்றித்தான் தன்னுடைய பெரிய திருமொழியினுடைய 8ஆம் பத்து முழுவதும் 100 பாசுரங்களாலே திருக்கண்ணபுரம் சௌரி பெருமாளைத்தான் பாடுகிறார். அதுல ஒரு 10 பாசுரங்கள் 9ஆம் திருமொழியிலே, 8ஆம் பத்து 9ஆம் திருமொழியிலே 2 பாசுரங்களில் இந்த பெருமாள் சோழசிம்மபுரம் பெருமானை பற்றி பாடுகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை தக்கானை கடிகை தடம் கொண்டின் மிசையிருந்த என் அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே. நான் எப்படி தெரியுமா உஜ்ஜீவனம் அடைந்தேன், என்னென்னமோ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். வெண்ணியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேல்கணார் கலவியே கருதின்னு இதே ஆழ்வார் பாடுகிறார். எப்பவுமே வெற்றி, எப்ப ஜெயம் கிடைக்கும், எப்ப லாபம் பணம் கிடைக்கும்னு பார்த்திருந்தேன். வீழ்பொருட்கு இறங்கி அழியக்கூடிய செல்வத்தை ஆசைப்பட்டேனே தவிர அழியாத செல்வத்தை நான் சேர்க்காமல் விட்டுவிட்டேன். இப்படி இருந்த நான் உய்ந்து போனேன். எப்படி தெரியுமா உஜ்ஜீவனம் அடைந்தேன்? ஒரு பெருமாளுடைய திருவடிகளை பற்றினேன். யாருன்னு தெரிவிக்கிறார். மிக்கானை, மிக்கவன்னா ரொம்ப உயர்ந்தவர், சர்வாதிகன், இந்த உலகத்தில் மற்ற அனைவரை காட்டிலும் உயர்ந்தவர், தனக்கு நிகரானவர்களோ தன்னை விட உயர்ந்தவர்களோ இல்லாதவர் என்று பகவான் ஒருத்தந்தான் இருக்கார். அப்ப பகவான் தானேவும் ஒளிவிடுகிறார். மறையாய் விரிந்த, அவரே வேதங்களையும் கொடுத்து இந்த வேதத்தின் மூலம் அவரை அறிந்து கொள்ளும்படி நமக்கு வகை செய்திருக்கிறார். அப்ப மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை, அவ்வளவு பெரியவர், வேதத்தால் தெரிஞ்சுக்கணும் என்றால் அவர் நமக்கு அருகிலே வருவாரான சந்தேகம் வரும். என்னுள் புக்கானை, ஐயோ எங்கேயோ இருக்கார், தள்ளி இருக்கார் நினைக்க வேண்டாம். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் அந்தர்யாமியாக இருக்கிறார்.
தாய் போல கூடவே இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். மிக்கானை மறையாய் விரிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ்சேர் பொலிகின்ற பொன்மலையை, என்னுடைய நெஞ்சுக்குள்ளே ஒரு பொன்மலை போல தங்கமயமான விக்கிரகத்தோடு அவ்வளவு ஒளி பொருந்திய வடிவத்தோடு பகவான் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறார். புகழ்சேர், அதுதான் பகவானுக்கு புகழ். ஒரு தாய் தந்தையருக்கு எப்போது புகழ் கிடைக்கும்? நல்லா இருக்கிற குழந்தைய நன்னா பார்த்துண்டா உலகம் கொண்டாடுமா? இல்ல ரொம்ப மோசமான குழந்தை, நல்லதை சொன்னா கேட்காத குழந்தையையும் பார்த்து பார்த்து சரி பண்ணி அவன் போற போக்குல விட்டு ஒரு தாயா தகப்பனார் திருத்தி கொண்டு வந்தால் அவர்களுக்கு அதுதானே புகழ். அப்ப நாம எவ்வளவு தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் நம்ம விட்டு பிரியாமல் உள்ளேயே இருக்காரே, அதுதான் புகழ்சேர் பொனிகின்ற பொன்மலையை தக்கானை. சுவாமி இவர்தான் தகமை உடையவர், இவர்தான் தகவுடையவர், இவர்தான் நல்ல பண்புகளை உடையவர். இன்னொரு தக்கான், நமக்கு தகுந்தவர் இவர்தான். எதோ தெய்வங்கள் எல்லாம் இருக்கலாம், நம்முடைய தாழ்ச்சியை பார்த்தா அந்த தெய்வங்களே கிட்டக்க வராம போயிடுவான். இந்த பெருமாள் மட்டும்தான் நமக்கு தகுந்தவராக இருக்கிறார். தக்கானை கடிகை தடம் குன்றின் மிசையிருந்த, தடம் குன்று பெரிய பர்வதம், ஏகசிலா பர்வதம்னு பார்த்தோமே, அப்படியே ஒரு கல்லால் ஆக்கப்பட்டது போல இருக்கும். அதுவும் இப்பதான் அண்மையில் அதுக்கு அந்த ரோப் கார்லாம் போட்டிருக்கா பாருங்க, ஏறி அந்த டப்பால உட்காந்தோம்னா அது இங்க இருந்து அப்படியே மேல போகுது. 5 நிமிஷத்துல மலைக்கு மேல கூட்டிட்டு போயிடுறா. போகும்போது அந்த மலை அப்படியே பார்க்க முடியும். ஒரு சிலை, ஒரு கல்லால் ஆன பர்வதம் போல இருக்கிறது. அப்படி தடம் குன்னின் கடிகை தடம் குன்னின் மிசையிருந்த அக்காரக்கனியை ஆழ்வார் புதுசா பெருமானுக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். அக்காரக்கனி. அக்காரம்னு சொன்னா சர்க்கரைன்னு அர்த்தம், கனின்னு சொன்னா பழம்னு அர்த்தம். சர்க்கரை பழம் இந்த காலத்துல பண்றா பாருங்க. இந்த நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் பண்ணும்போது அதுக்கு டெக்கரேஷன் தட்டெல்லாம் வைப்பாளோ இல்லையோ, அந்த தட்டுகள் அலங்காரம் பண்ணும்போது சர்க்கரையே அப்படி பிடிச்சு பிடிச்சு ஏதோ பொம்மைகள் எல்லாம் பண்ணி வைப்பா. ஆழ்வார் சொல்றார், நான் அப்படிப்பட்ட சக்கரை பொம்மையை பத்தி பேசல, ரொம்ப வினோதமா ஆழ்வார் சொல்றார். ஒரு நல்ல விளைச்சல் பூமி எடுத்துக்கணுமா, அதுல விதை விதைக்காமல் சக்கரை துளி இருக்கோ இல்லையோ, அந்த சக்கரை துண்டுகளையே விதையா விதைக்கணுமாம். அதுவே ஒரு செடி முளைச்சு வரணுமாம். அந்த செடியில புஷ்பம் வந்து காய் வந்து அதிலிருந்து கனிஞ்சு பழமாகணுமா. அந்த பழத்தை தான் சர்க்கரை பழம்னு தெரிவிக்கிறார். சர்க்கரையை பிடிச்சு வச்ச பழம் கிடையாது, சர்க்கரையிலிருந்து முளைத்து வந்த ஒரு பழம். அப்படி இனிமையாக பகவான் இருக்கிறான். சுவாமி நரசிம்ம பெருமாள் கோபமா இருக்க மாட்டாரோனால் போய் சேவித்தால் நமக்கே தெரியும். அந்த பெருமான் கோபத்தோடையே இல்லை, ஆனந்தமாக நம்மை வரவேற்று கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார். அக்காரக்கனியை அடைந்து உய்ந்து போனேனே, அந்த பகவானை அடைந்து நானும் உஜ்ஜீவனமே பெற்றேன் என்று அந்த பெருமானுடைய இனிமை அதையும் சொல்லுகிறார். அவருக்கு இருக்கக்கூடிய புகழாக இருக்கும் தன்மை, சரணமாக இருக்கும் தன்மை, அதை எல்லாத்தையும் இந்த பாசுரத்தில் பாடுகிறார். மற்றொரு பாசுரம், கண்ணார் கண்ணபுரம் கடிகை கடிகமழும் தன்னார் தாமரசூழ் தலைச்சங்கம் மேல் திசையோள் விண்ணோர் நான்மதியை விரிகின்ற வெஞ்சொடரை கண்ணாரக் கண்டுகொண்டு கழிக்கின்றது இங்கென்னுகளோ. நாமும் கேட்டு கேட்டு சோழசிம்மபுரம் பெருமையை பார்த்துட்டோம். கண்ணார கண்டுகொண்டு கழிப்பது என்று கடிகையில் இருக்கக்கூடிய பெருமானை, சோழசிம்மபுரம் பெருமானை என்றைக்கு நான் கண்ணார காணப்போகிறேனோ என்று ஆழ்வார் பிரார்த்திக்கிறார். அப்படி அபீஷ்டங்களை எல்லாம் கொடுப்பவனாக, சர்வாரிஷ்ட விநாசாய சர்வேஷ்ட பலதாயினே பக்தோச்சிதாய பவதாத் மங்களம் சாஸ்வதி சமாக, நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் கொடுக்கிறார், நம்முடைய விரோதிகளை எல்லாம் போக்கி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட பக்தோச்சிதன் என்றும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பல்லாண்டு பாடிக்கொள்வோம். அதே போல சண்டமாருத வேதாந்த விஜயாதிஸ்வ சூக்திபிகி வேதார்த்த ரக்ஷகாயாஸ்து மகாச்சாரியாய மங்களம். இந்த ஊரையும் பெருமானையும் ரட்சித்துக் கொடுத்த தொட்டையாச்சாரிய சுவாமிக்கும் மங்களாசாசனம் பல்லாண்டு பாடிக்கொண்டு இந்த திருத்தலத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு இந்த பகுதி முடிஞ்சு போய்விட்டது. இதோடு நமக்கு தொண்டை நாட்டு திருத்தலங்களும் முடிந்து போய்விட்டன. அடுத்தது எந்த மண்டலம், எந்த திவ்ய தேசம் என்று காத்திருந்து பார்ப்போம்.